உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் புதன். ஆதி திரு அவையில் உண்டான ஒரு மாபெரும் கலாச்சார விடுதலையை பற்றி இன்றும் அடுத்து வரும் நாட்களிலும் முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லும். ஒவ்வொரு யூத ஆண்மகனும் விருத்த சேதனம், அதாவது நுனித்தோல் அகற்றும் சடங்குக்கு ஆளாக வேண்டும் என்பது யூத சட்டம். லேவியர் 12:3. இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்த பிறகு அவர் பெயரால் திருமுழுக்கு பெறுகிற புற இனத்தாரும் மோயிசனின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் மீட்படைய முடியாது என்று சில யூத தீவிரவாதிகள் வாதிட்டனர். கிறிஸ்துவ மதத்தையே யூத சட்டத்திற்கு அடிமையாக்கிடும் நிலை உருவானது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக முதன்முறையாக அனைத்து திருத்தூதர்களும் ஆங்காங்கே நிறுவப்பட்டிருந்த திரு அவையின் மூப்பர்களும் எருசலேமில் ஒன்று கூடினர். இறைவன் தன் அன்பு பிணைப்பிலிருந்து விலகி சென்ற மனிதனை மீளவும் தன் அன்பு உறவுக்குள் கொண்டு வர விரும்பினார். இந்த இறை திட்டத்தை மீட்பு திட்டம் என அழைக்கிறோம். இந்த திட்டத்தை செயலாக்க இறைவன் யூத குலத்தை தேர்ந்தெடுத்தார். இறைவன் யூத குலத்தை ஆபிரகாமிடம், பூமியில் உள்ள இனமெல்லாம் உன் வழியாய் ஆசீர்வதிக்கப்படும், தொடக்க நூல் 12:1-3 என்று கூறியதன் கருத்து இதுவே. யூத குலத்தை ஒரு கருவியாக கொண்டு மானிட குலம் முழுவதையும் இறைவன் மீட்க விரும்பினார். ஆனால் யூத மக்கள் நாளடைவில் சுயநலத்தால் இறைவனின் மீட்பு விருத்த சேதனம் செய்த மக்களுக்கு மட்டுமே என்ற மனப்பான்மையில் வாழ்ந்தனர். விருத்த சேதனம் கானான் நாட்டு மக்களிடம் விளங்கிய ஒரு கலாச்சார சடங்காகவே தென்படுகிறது. ஒரு சுகாதார செயலாகவோ அல்லது திருமண தயாரிப்பு என்ற நிலையோ கருதப்பட்ட விருத்த சேதனம் காலப்போக்கில் யூத மக்களின் வாழ்க்கையில் நுழைத்து ஒரு சட்டமாகவும் மாறியது. யூத குலத்தின் தந்தையாம் ஆபிரகாமுடன் கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனமே நிலைக்கு உயர்த்தப்பட்ட இக்குலத்தில் தோன்றும் ஒவ்வொரு ஆண்மகனும் இதை செய்ய கடமைப்பட்டவன் என்ற சட்டம் உருவாக்கியது. தொடக்க நூல் 17:11-13. ஆனால் யூதரல்லாத புற இனத்து மக்களும் விருத்த சேதனத்தை பெரும்பாலும் வெறுத்தனர். இயேசு தன் பாடுகளாலும் மரணத்தாலும் பெற்றுத்தந்த மீட்பு வாழ்வில் பங்கு பெற இச்சடங்கு தேவையில்லை என்று கருதப்பட்டது. ஏனெனில் தன் மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஆகவே நம்மிடம் இறைவன் எதிர்பார்ப்பது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையும் இதைத் தொடர்ந்து வாழ்க்கையில் மனம் திரும்புதலும் ஆகும். திருத்தூதர் பணி 2:38. கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் ஆதி திரு அவையிலேயே தோன்றத் தொடங்கின. திரு அவை இயேசுவை மையமாக கொண்டு இயங்கி வரும் ஒரு நம்பிக்கை கூட்டம் என்றாலும் இது முழுக்க முழுக்க மனிதர்களை கொண்ட சமூகமாகும். ஆகவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயற்கையே. ஆதி திரு அவையில் கைம்பெண்கள் பிரச்சனை, திருத்தூதர் பணி 6:13, ஒழுக்க பிரச்சனை,
1 கொரிந்தியர் 7, பெண்கள் பிரச்சனை 1 கொரிந்தியர் 11, சமபந்தி பிரச்சனை 1 கொரிந்தியர் 11. இவ்வாறு பல பிரச்சனைகள் தோன்றின. ஏன் திரு அவையை முளையிலேயே கிள்ளி எறியும் முயற்சிகளும் நடந்தேறின. ஆனால் இயேசுவின் மரணத்தில் உருவாகி அவரது உயிர்ப்பில் வளர்ந்த திரு அவை அழிக்கவும் முடியாது. பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் அதை உறுதிப்படுத்துமே அன்றி அழிக்காது. நற்செய்தி யோவான் இயல் 15 இறை வாக்கியங்கள் 1-8. தம் சீடர்களுக்கு இறுதியாக நிகழ்த்திய அன்பு உரையின் ஒரு பகுதியை இன்றைய நற்செய்தி. மீட்பு பணியை தொடர்ந்து செய்ய பேதுரு தலைமையில் ஆண்டவர் திருத்தூதர்களை ஏற்படுத்தினார். தன் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் அவர்கள் தன்னுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த ஒன்றிப்பு உயிருள்ள ஒன்றிப்பு. திராட்சை கொடி ஓமை வழியாக இந்த ஒன்றிப்பு விளக்கப்படுகிறது. கொடியும் கிளையும். நல்ல விதையினின்று முளைத்த திராட்சை கொடியாய் உன்னை தேர்ந்தெடுத்து நட்டு வைத்தோம். பின்னர் நீ எவ்வாறு கெட்டுப்போனாய், காட்டு திராட்சை ஆனாய்? எரேமியா வழியாக இறைவன் கேட்கும் கேள்வி இது. 2:21. இஸ்ராயல் மக்களுடன் நெருங்கிய தொடர்புடையது திராட்சை கொடி. அதை அவர்கள் வளர்த்தார்கள், அதால் வாழ்ந்தார்கள். எனவே அதையே உவமையாக்கி உண்மை திராட்சை கொடி பற்றி பேசுகிறார் இயேசு. இறைவன் பயிரிட்ட இஸ்ராயல் என்ற திராட்சை கொடி இன்று உலர்ந்து போயிற்று. பட்டு போனதால் பலன் அளிக்கவில்லை. எனவே இந்த பழைய திராட்சையின் வாழ்வு மறைந்து இயேசுவில் புதிய வாழ்வு மலர்கிறது. நானே உண்மையான திராட்சை கொடி என்கிறார் இயேசு. கிளையானது திராட்சை கொடியில் நிலைத்திருந்தாலன்றி தானாக கனிதர முடியாது. கொடியுடன் இணைந்திருந்தும் வெறும் இலையாக நிற்கும் கிளைகளும் உள்ளன. இவற்றை பயனற்றவை என தரித்து விடுவர். பேரளவில் கிறிஸ்துவுடன் நம்பிக்கையில் இணைந்திருந்தும் பாவத்தால் பட்டு போன இக்கிளைகள் குறிக்கின்றன. நாம் காயும் கனியும் நிறைந்த பயனுள்ள கிளைகளாக இருக்க வேண்டும். பயனற்ற கிளைகள் நெருப்புக்கு இரையாக்கும் என்பது பாவத்தால் பட்டு போன கிளைக்கு ஒப்பான கிறிஸ்தவர்கள் பெரும் தண்டனையை குறிக்கிறது. இயேசு கொண்டு வந்த தெய்வீக வாழ்வு திருமொழிக்கு நான் பெற்றுக்கொண்ட இத்தெய்வீக வாழ்வு செழித்துள்ளதா, சிதைந்துள்ளதா? நீர் அன்றி நான் யார்? நினைவு ஆர்? என் நெஞ்சகம் ஆர்? தாய் அன்றி சூழும் உண்டோ? சாற்றாய் பராபரமே என்கிறார் தாயுமானவர். கிறிஸ்துவில் வாழ்வு. நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். 14:11 என்கிறார் இயேசு. தான் தந்தையினுள் இருப்பது போலவே சீடர்களும் தன்னுள் இருக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். கிறிஸ்து தந்தையின் பிரிய மகன், அவரால் அனுப்பப்பட்ட தூதுவர். தூதுவன் தான் நாட்டு தலைவனுடன் என்றும் தொடர்பு கொள்வான். அப்பொழுதுதான் அவன் பணியில் வெற்றி பெறுவான். அப்படியே கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட சீடர்கள் தம் பணியில் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்கள் கிறிஸ்துவில் வாழ வேண்டும். அதை நன்கறிந்து செயல்படுத்தியவர் பவுலடியார். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. கலாத்தியர் 2:20. எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்துவே, சாவது ஆதாயமே. பிலிப்பியர் 1:21. பவுலடியார் ஆண்டவரில் வாழ்ந்தார்.
அவருக்காக வாழ்ந்தார். எனவே தான் தன் திருத்தூதர் பணியில் அமோக வெற்றி கண்டார். பவுலடியாரை நன்கறிந்தவர்கள் பவுலடியாரின் இதயம் கிறிஸ்துவின் இதயம் என்பர். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக விளங்குவதே என் தந்தைக்கு மகிமை என்ற வாக்குக்கு இலக்கணம் பவுலடியார். கிறிஸ்துவில் நான் வாழ்ந்தால்தான் அவ்வாழ்வை மற்றவர்களுக்கு அளிக்க முடியும் என்பதை உணர்கின்றேனா? நாம் இயேசுவில் ஒன்றிக்கும் பொழுது அவரது மறு உருவாகிறோம். நம் விருப்பம் இயேசுவின் விருப்பமாகிறது. அவரது விருப்பத்தை நமதாக்கிக் கொள்கிறோம். எனவே தான் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு அருளப்படும். நாம் இயேசுவில் இணைந்து இறைப்புகழ் கூறும் பொழுது, உண்மைக்கு சான்று பகரும் பொழுது, பிறர் நலம் பேணும் பொழுது தந்தை மகிமை பெறுகிறார். இறைவனின் அதிமிக மகிமையே நம் வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்தனே தேனே, ஆனந்த தேனே என்று தாயுமானவர் போல நாமும் ஆகுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.